இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மதிய வணக்கம். என்னுடைய கேள்வி இந்த இந்திய சுதந்திர நாட்டில் சட்டம் என்பது ஒன்றுதான். மதத்தால் அனைவரும் பிரிந்திருந்தாலும் சட்டம் என்பது ஒன்றுதான். ஆனால் இஸ்லாமியருக்கு மட்டும் தனி சட்டம் ஒன்று இருக்கிறது, வக்பு வாரிய சட்டம். அது எதற்காக? அதை ஏன் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பெயர் வெங்கடேசன். அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கணீர் குரலிலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகத்தை கவனிக்கிறாங்க, கவனிச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியா என்பது ஒரே நாடு, பல மக்களாக இருந்தாலும் இந்தியர் என்ற ஒன்றாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு என்று தனி சட்டம் இருக்குது, அது ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு தனி சட்டத்தை நீங்க கேட்குறீங்க? வக்ஃப் வாரியம்லாம் வச்சுக்கிறீங்க. அதுபோல முகமதன் லா, தனியார் சட்டம், இஸ்லாமிய தனியார் சட்டம்னே ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படிலாம் ஏன் எங்க தனியாக கேட்குறீங்க, தனியாக ஏன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த நாடு என்பது முதல்ல வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகிற நாடு. நம்ம நாடு என்னங்கிறத முதல்ல சிஸ்டத்தை விளக்குறேனே. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகிற நாடு நம்முடைய நாடு. இங்கே இந்துக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, இஸ்லாமியர்கள் உண்டு, பௌத்தர்கள் உண்டு, நிறைய மக்கள் உண்டு. ஆனால் இந்தியன்னு ஒன்றுபடுவோம். மொழி என்று எடுத்துக்கொண்டால் தமிழ், அதுபோல மலையாளம், கன்னடம், தெலுங்கு, நிறைய குஜராத்தி, பல மொழிகள் இருக்கு. மத மொழியால வேறையா இருக்கும். ஆனால் இந்தியர் என்பதில் நம்ம ஒன்றுபடுகிறோம். இப்படி பல விஷயங்கள் கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே நிறைய வேறுபட்டாலும் இந்தியர் என்ற விஷயத்தில் ஒன்றுபட்டுறமே. அப்படி இருக்கும்போது சட்டங்களும் ஒரே மாதிரி இருந்தா என்ன, ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் என்று கேட்கின்றார்கள். அவங்க எப்படி முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குதுன்னு கேட்கிறாங்களோ, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்ம நாட்டில் சட்டம் இருக்கிறது. ஏதோ அவங்க இந்துக்களுக்கு இல்லாதது மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த கேள்வி எழுப்புகிறது. இந்துக்களுக்கும் தனி சட்டம் இருக்கிறது. எப்படி இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறதோ அதே போல என்ன இந்துக்களுக்கும் சட்டம் இருக்கிறது. இப்ப நம்முடைய நாட்டிலே உள்ள நீதிமன்றங்களை பொறுத்தவரையிலே அவங்க தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்தில் அவர் எந்த மதம் என்பதை பார்த்துத்தான் தீர்ப்பளிப்பார்கள். இப்ப நம்முடைய நாட்டு சட்டத்தை உருவாக்குனாங்கல்ல, அதாவது அம்பேத்கர் அவங்களுடைய அந்த தலைமையிலே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடு. இது முடியாட்சி கிடையாது, குடியாட்சி கொண்ட நாடு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் இங்க வாழ வேண்டும். பலதரப்பு மக்கள் இங்கு வசிக்கிறாங்க. அப்ப இந்த நாட்டுக்கு மத்தியிலே, இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் மதங்களுக்கு என்பது நம்ம அரசாங்கம் குறிக்கிடக்கூடாது. ஒரு மதத்துக்குள்ள போய் ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அவர் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். அதை செக்குலரிசம் என்று சொல்லுவாங்க. நம்ம நாட்டுடைய அடிப்படை என்பது என்ன? மொத்தமே 3 தான். ஒன்று டெமோக்ரசி, இன்னொன்று செக்குலரிசம், மூன்றாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த 3ஐயும் சேர்த்தது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நமது நாடு என்பது என்ன? ஜனநாயக நாடு. மக்கள் தான் அரசை தேர்வு செய்வார்கள். இதுதான் டெமோக்ரசி என்று சொல்வோம், ஜனநாயகம் சொல்றோம். செக்குலரிசம் என்றால் என்ன? மதச்சார்பில்லாத நாடு. இந்திய நாட்டு எந்த மதத்தை சார்ந்த நாடு? எந்த மதத்தை சாராத நாடு. இந்திய நாட்டின் மதம் என்ன? இந்து மதமா? இல்லை. இஸ்லாமிய மதமா? இல்லை. கிறிஸ்தவ மதமா? இல்லை. இந்தியா என்பது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு. இங்கு இந்துக்களும் வசிக்கலாம், கிறிஸ்தவர்களும் வசிக்கலாம், யார் வேணாலும் வசிக்கலாம், அவங்களுடைய மதத்தை பின்பற்றலாம் என்கிற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இதிலே ஒவ்வொருவருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மாறுபடுகிறது. இந்த நம்பிக்கைகள் மாறுபடுற காரணத்தினால அனைவரையும் ஒரே சட்டத்துக்குள்ளே திணிக்க முடியாது. இப்ப என்னன்னு சொன்னா, அவங்க கேட்டாங்கல்ல, என்ன கேட்டாங்க? முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏன் தனி சட்டம் கேட்டாங்கல்ல. அதை கேட்கும் போது ஏதோ பல்லாயிரக்கணக்கான சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு தனியா இருப்பதை போல அது தெரிகிறது. ஆனா முஸ்லிம்களுக்கு மொத்தமே 4-5 சட்டங்கள் தான் தனியார் சட்டம். எல்லா சட்டமும் ஒன்றுதான். எங்களுக்கு உள்ள தனி சட்டம் என்ன தெரியுமா? நாங்கள் திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இது இந்திய அரசாங்கம் எங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை. அதே போல சொத்து பிரிக்கும் போது ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்கல்ல. அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் போது எந்த அடிப்படையிலே பிரிப்பது? அப்ப நீங்க உங்க மதத்திலே எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நீங்கள் சொத்தை பிரித்து கொள்ளலாம். இது எங்களுக்கு தனியாக இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்குது. மூன்றாவதாக ஜீவனாம்சம் மற்றும் விவாகரத்து சட்டங்கள். கணவன் மனைவி திருமணம் பண்ணாங்கல்ல, இப்ப திருமணமான பிறகு பிரச்சனை வருது.
பிரச்சனை வந்தா டிவோர்ஸ் கொடுக்கணும். அந்த டிவோர்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி டிவோர்ஸ் கொடுக்கிறது? அப்ப உங்களுடைய இஸ்லாமிய முறைப்படி உங்களுக்கு எது மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துக்கலாம் என்ற உரிமையை இந்தியாவில் எங்களுக்கு இந்த நாடு தேசம் வழங்குகிறது. நான்காவதாக, ஒருவர் இறந்து விட்டார். இறந்ததற்கு பிறகு அவரை புதைப்பதா அல்லது எரிப்பதா? நீங்க பெரும்பாலும் இந்து சமுதாய மக்கள் எரியூட்டுகிறார்கள். எங்களுக்கு என்ன, நாங்கள் எரியூட்ட மாட்டோம். மண்ணை தோண்டி அந்த பிரேதத்தை உள்ள வச்சு மூடிடுவோம். புதைக்கக்கூடிய நடைமுறை உங்களே சில சமுதாயங்கள் அந்த புதைக்கக்கூடிய நடைமுறையும் இருக்கிறது, அதை நான் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த உரிமையை எங்களுக்கு இந்தியா வழங்கி இருக்கிறது. இதுதாங்க பெரும்பாலும் எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. திருமண உரிமை, வாரிசு உரிமை, திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய விவாகரத்து உரிமை, ஜீவனாம்சத்தை பெறக்கூடிய உரிமை, இறந்ததுக்கு பிறகு புதைப்பதா எரிப்பதா என்கின்ற உரிமை. அது மாதிரி பள்ளிவாசல்கள் கட்டுறோம்னு சொன்னா அது என்ன, எங்க மதப்படி நாங்க பள்ளிவாசல்களை வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தக்கூடிய உரிமை கூட நீங்க வச்சுக்கலாம். இதை தாண்டி முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு உரிமையும் கிடையாது. எல்லாருக்கும் இருப்பதை போலத்தான் இருக்கிறது. இதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இது வழங்கப்பட்டிருக்கா? இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்க தேவாலயம் கட்டுறாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் கட்டுறாங்க? அவங்களுக்கு இந்த நாடு உரிமை வழங்கி இருக்கு. நீங்க இந்தியாவில் வசிக்கிறீங்க, இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்துக்கு அனுமதி உண்டு, நீங்க சர்ச்சு கட்டிக்கங்க. அதனாலதான் சர்ச்சு கட்டுறாங்க. இந்துக்களுக்கு கோயில் நீங்க கட்டலையா? இந்துக்கள் இப்ப நினைச்சாங்கன்னா ஒரு கோயில் கட்ட முடியுமா? இல்லையா? அப்ப அந்த கோயில் கட்டுறதுக்கான உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவங்க கட்டுறாங்க. திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய முறை வேறு, உங்களுடைய முறை வேறு. நாங்க என்ன செய்வோம்? எங்க ஒரு வழி வருவாரு, பெண்ணுடைய சார்பிலே ஒரு பொறுப்பாளர் வருவார், மாப்பிள்ளை வருவார். திருமணத்திற்கு முன்பாக ஆண் மாப்பிள்ளை பெண்ணுக்கு பரிசம் போட வேண்டும், அதாவது மகர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு மணக்கொடையை கொடுத்து திருமணம் செஞ்சு வைப்பாரு. இதான் இஸ்லாமிய திருமண முறை. சம்மதமானு கேட்பாங்க. இவ்வளவு நகையை கொடுத்து இந்த பெண்ணையை கட்டிக்கிறீங்களா? சம்மதமா? சம்மதம். அதான் இஸ்லாமிய கல்யாணம். இதோட இஸ்லாமிய கல்யாணம் முடிஞ்சிடும். நீங்க செய்யக்கூடிய திருமண முறை அப்படியா இருக்குது? அப்படி இல்லை. அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, தேவர்களை சாட்சியாக்கி, அது மாதிரி நீங்க பண்றீங்களே, அது இந்த நாடு உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை தான். அதுபோல வாரிசு உரிமை, எங்களுடைய வாரிசு உரிமை என்பது அந்த நடைமுறைகள் வேறு, உங்களுடைய வாரிசு உரிமை நடைமுறை வேறு. அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை இருக்குதுங்க. முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரிமை என்பது போல தவறாக சிலர் பேசுகிறார்கள். நம்மளே சில அண்ணனை நான் சொல்ல வெளியில உள்ளவங்க சொல்கிறேன், அந்த மாதிரி பேசப்படுகிறது. அது உண்மை கிடையாது. எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கிறது. சரிங்களா? சரி, இந்த உரிமைகள் அவசியமா என்பது ஒரு சரி இருக்கட்டும். இருப்பது அவசியமா? ஒன்னாக்குனா என்னன்னு ஒரு கேள்வி வரலாம். இதை ஒன்னாக்கினால் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்காது, மதச்சார்பு இல்லாத நாடாக இருக்காது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு நடைமுறை இருக்கும். அதை எப்படி ஒன்னாக்குவது? இப்ப உதாரணமாக இந்த சட்டத்தை மாற்றணும்னு வைங்களேன். இல்லை, இனிமே தனியார் சட்டங்கள் கிடையாது, பர்சனல் லா கிடையாது. இந்தியாவுக்கு ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே நடைமுறை தான் வரணும்னு சொல்லி மாத்துறாங்கன்னு வைங்களேன். இப்ப எந்த மதத்தினுடைய இதை பொதுவாக்குவாங்க? அவங்க சொல்றது என்ன? எல்லாமே ஒன்னாகணும் என்று சொன்னா கல்யாணம் ஒன்னாயிரும். இந்தியர்கள் திருமணம் செய்தால் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்தியாவிலே திருமண முறை என்பது ஒன்றுதான் என்று ஆனால் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு முஸ்லிம்களுடைய நடைமுறை இங்க உள்ள இந்தியாவுடைய திருமண முறை ஆகுதுன்னு அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்களுடைய நம்பிக்கை என்ன? அந்த தாலி கட்டி மாங்கல்யம் தந்துனா நேனா நவதீவன கேத்துனா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ஓதித்துனா தாலி கட்டுறாங்க. அதெல்லாம் இனிமே கிடையாது. இஸ்லாமியர்கள் திருமணம் செய்வதை போல நீங்க இப்படித்தான் கல்யாணம் பண்ணு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க மாட்டீங்க. அதே போல இனிமே யாரும் இறந்ததுக்கு பிறகு எரிக்க கூடாது, முஸ்லிம்கள் புதைப்பதை போல நீங்க புதைக்க வேணும்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு இது? அப்ப நீங்க எப்படி நாங்க சொல்றது நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ அதே போல உங்களுடைய நம்பிக்கையை எங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எங்களுடைய பாதை வேறு, பயணம் வேறு. அப்ப திருமண முறையை உண்டாக்கினால், வாரிசுரிமையை உண்டாக்கினால், இறந்த பிறகு செய்யக்கூடிய இந்த ஃபியூனரல் செரிமனிஸ் சொல்லுவாங்க, இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றாக்கினால் இந்த நாடு ஒன்றாக இருக்குமா? இந்த வேற்றுமையிலே ஒற்றுமை என்பது இருக்குமா? இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா வேற்றுமையை ஓகே பார்க்கறாங்க, ஒற்றுமையை மட்டுமே முன்வைக்கிறாங்க. இந்த இந்தியாவுடைய பியூட்டி என்ன தெரியுமாங்க? வேற்றுமையிலே ஒற்றுமை என்பதுதான் இங்க பியூட்டியே.
வெறுமனே ஒற்றுமை மட்டும் சிறப்பு கிடையாது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், இத்தனை மதம் இருக்குது, இவ்வளவு மொழி இருக்குது, இவ்வளவு கலாச்சாரம் இருக்குது, இவ்வளவு பண்பாடு இருக்குது. இத்தனை பண்பாடுகள் இருந்தாலும் இந்தியன்னா ஒன்னா வர்றானே, அதுதான் ஒருமைப்பாடு. அப்ப இந்த அடிப்படையிலே ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளை நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் தான் நம்முடைய நாடு என்பது சிறந்த நாடாக இருக்க முடியும். சரிங்களா? ஆனா இப்போது இதையெல்லாம் மாற்றக்கூடிய சில வேலைகள் எல்லாம் அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. அது கண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்தியா என்பது ஒரே நாடு தானே, எதுக்கு இத்தனை மத நம்பிக்கைன்னு கேட்கிற மாதிரி இப்ப நான் கேட்கிறேன், எதுக்கு இத்தனை மொழி? இந்தியா ஒரே நாடு தானே, ஹிந்தி மொழி தான் இந்தியாவில் பேச வேண்டும், தமிழ் மொழியிலே பேசக்கூடாது. இஸ்லாமிய இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தினாலும் ஹிந்தியில தான் நடத்தணும். நீங்க கேள்வி கேட்டாலும் ஹிந்தியில தான் கேள்வி கேட்கணும், நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை எப்ப அப்படி சொல்றேன்னு கேட்போம். அப்ப தமிழர்கள் தமிழ் பேச விரும்புவார்கள், தெலுங்கர்கள் தெலுங்கு பேச விரும்புவார்கள், மலையாளிகள் மலையாளம் பேச விரும்புவாங்க. அதை விட்டுறணும். அவங்கவுங்க மதப்படி அவங்கவுங்க நம்பிக்கைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், இந்தியரா இருங்கிறதா சரியான தேசபக்திக்குரிய அடையாளமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மதத்தாருக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பேணுவதுதான் சிறப்பு. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், ஒரு விஷயத்தில் இந்த கேள்வி எழுப்பலாம். எப்போது எழுப்பலாம்னு சொன்னா, ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உரிமை வழங்கப்படுவதால் பிறருக்கு அது தொந்தரவாக அமைந்தால் அது பற்றி பரிசீலிக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப முஸ்லீம்கள் தங்களுடைய நம்பிக்கைப்படி திருமணம் செய்வதால் யாருக்கு என்ன பிரச்சனை? நாங்க முஸ்லீம்களாக நாங்க எங்க மதப்படி கல்யாணம் பண்றோம், அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே கிடையாது. நாங்க எங்க நம்பிக்கைப்படி இறந்தவரை புதைக்கிறோம், அதனால உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதா? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போக போகிறதா? ஒண்ணுமே கிடையாது. அது இயல்பா வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப பிறருக்கு தொந்தரவு இல்லாத வகையிலே ஒவ்வொருவரும் அவருடைய மதத்தை பின்பற்றுவதும் அந்த மதத்திற்குரிய உரிமைகளை அவங்களுக்கு வழங்குவதுதான் ஜனநாயகத்துக்கு உரிய மதச்சார்பின்மைக்கு உரிய அழகாக இருக்குமே தவிர அதை உள்ள அதை கீறி கிழிப்பது என்பது அங்கே சமத்துவத்தை வெட்டி பிளந்து அதை சீர்குலைப்பதற்கு தான் வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் அதுக்கு அவங்க கேட்டக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.